என்ன பிரச்சனையாச்சு, அவங்க அந்த யூனிவர்சிட்டி என்ன இதில ஏன் வந்து ஒரு லேக் ஏற்படுத்தினாங்க. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் இப்படி பண்ண முடியாது. ரெகுலரா அவன் வந்து ஒரு ஹேபிச்சுவலா இந்த விஷயத்தில தலையிட்டு இருக்கும்பொழுது தான், அவன் அப்படி பண்ணிருக்க முடியும். நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் நெறைய சம்பவங்கள் நடந்து அது கம்ப்ளைண்ட்டா ஆகல. நெறைய சம்பவம் நடக்குது. பயந்து போயிடுறாங்க. ஏன்னா பேரன்ட்ஸ் கிட்ட போயிடும் வீடியோ. இல்ல வந்து வெளியில சர்க்குலேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு புகார் குடுக்காம விட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அங்க சொல்றாங்க. அதே நேரத்தில இது மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கீழ்நிலையிலேயே நீங்க வந்து என்ன பண்ணணும், நெறைய புகார்கள் வரும்பொழுது நீங்க ரொம்ப கிளவரா பார்த்தீங்கன்னா, கேம்பஸ் உள்ள நடக்குது. கேம்பஸ் வெளியில நடக்கிற சப்ஜெக்ட் வேற. கேம்பஸ் உள்ள நடக்கும்போது, இத நீங்க வந்து சரியான முறையில கையாளல அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்த பதிவு செய்றாங்க. அடுத்ததா வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த வழக்கு இவ்வளோ நாள் நீங்க விசாரிச்சீங்க. அதாவது 23 அஃபென்ஸ் 28ஆம் தேதி 5 நாளுக்குள்ள என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சிபிஐ விசாரணைக்கு இவங்க கேட்டு போனாங்க இல்லையா? இது எல்லாத்தையும் கேட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம ஃபார்ம் பண்றோம். அண்ணா நகர் டிசி, ஆ அ அப்புறம் வந்து ஆவடி டிசி, அப்புறம் வந்து சேலம் டிசி. 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, உமன் ஐபிஎஸ் ஆஃபீசர்.